12க்கு 10 பொருத்தம் இருந்தாலும் திசைகள் யுத்தமா இருக்கும் பட்சத்துல, திசைகள் வேதையா இருக்கும் பட்சத்துல அவர்களுக்கு பிரிவு என்பது வந்துருது. நான் எத்தனையோ பல நூறு ஜாதகங்களை பார்த்திருக்கிறேன். பொருத்தம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, நல்ல வாழ்க்கை இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா பொருத்தம் இல்லாம போச்சுன்னா தயவு செய்து ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். எத்தனை பொருத்தங்கள் இருக்குங்கிறத முக்கியம் இல்ல, இந்த மனைவியினுடைய உதவி ஆயுள் உள்ளவரை உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு பாக்குறதுக்கு தான் முக்கியமான பொருத்தம். தாலி பொருத்தம் சொல்லக்கூடிய ரஜ்ஜு பொருத்தம். செவ்வாய் பகவான் என்பது எல்லாருக்கும் தோஷமாக அமைவதில்லை. செவ்வாய் இருக்கும் ஸ்தானநாதன் குருவை கூடினாலோ பார்த்தாலோ, வளர்பிறை சந்திரனை கூடினாலோ பார்த்தாலோ, சுக்கிரனால் பார்க்கப்பட்டாலோ சேர்ந்தாலோ செவ்வாயினால் வரக்கூடிய எவ்வகை தோஷமும் இல்லை. அதிகப்படியா அந்த துலா லக்னம், துலாம் ராசி உடனே பயந்துடக்கூடாது. இதுல 7ஆம் அதிபதி செவ்வாய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு காதல்ல திருமணம் நடக்குமான்னு சொல்ல முடியும், அல்லது காதல் பண்ணி திருமணம் முடித்து அந்த காதல் தெய்வீக காதலா லைலா மஜ்னுனையவே. அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். திருமணம் அப்படிங்கிறது 1000 காலத்து பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா திருமண பொருத்தம் அவங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுற ஒரு விஷயம் காலம் காலமாக. அப்படி அந்த திருமண பொருத்தத்தை பத்தி இந்த எபிசோடில் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். புலிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்றலாம். சார் வணக்கம். உங்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம். குருவாழ்க, குருவே துணை. வணக்கம். 10 பொருத்தம் இருக்கணும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். காலம் காலமா 10 பொருத்தம் இருந்தா ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு. ஒருவேளை உங்ககிட்ட ஒரு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது நீங்க முதன்மையா பார்க்கக்கூடிய பொருத்தம் அப்படின்னா இந்த பொருத்தங்கள் இருந்தா கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? முதல்ல 2 பேருடைய இணைவுக்கும் 12 பொருத்தத்தை தாண்டி ஒரு பொருத்தம் இருக்கு. அது என்னன்னு சொல்லுங்க. மனப்பொருத்தம். சரியா சொன்னீங்க. முதல்ல ஒரு ஜாதகம் வரும்போது 2 பேருக்கும் மனப்பொருத்தம் சரியா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதில் நேயர்கள் என்ன கேட்பாங்க அப்படின்னா, பொண்ணே பார்க்க போல, மாப்பிள்ளையே என்ன பார்க்கல, பொண்ணை தேடி போறதுக்கும் மாப்பிள்ளைய போய் பார்க்கறதுக்கு தான் ஜாதக பொருத்தமே கொண்டு வந்திருக்கிறோம். இது சரியா இருந்தா தானே அதுக்கப்புறம் பேசி மனப்பொருத்தம் சரியா இருக்கா, உயரம், அழகு, அறிவு எல்லாம் சரியா இருக்குதா, இங்க படிப்பு எப்படி இருக்கு, அங்கே படிப்பு எப்படி இருக்கு, இதெல்லாம் அடுத்து தானே நான் பேசணும். இப்போ எடுத்தோடனே மனப்பொருத்தம் சரியா இருக்கிறான்னு பார்க்குறேன்னு கேட்குறீங்க அப்படிம்பாங்க. ஆனா ஒரு ஜாதகம் உங்கள்கிட்ட ஒருத்தர் கொண்டுட்டு கொடுக்குறாங்க, அல்லது ஒரு பெண்ணோ ஆணோ இருக்கக்கூடிய இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு தகவல் வருது அப்படின்னு சொன்னா அதை பத்தி பேசும்போதே நல்ல நிகழ்வுகள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கணும். உங்க வீட்டில் நல்ல சுப நிகழ்வுகள் நடக்கணும், ஒரு சந்தோஷம் இருக்கணும், அன்றைய நாள் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கணும், அன்றைய நாள் அஷ்டமி நவமி இருக்கக்கூடாது, கரிநாள் இருக்கக்கூடாது. அந்த துவக்கமே, ஏன்னா நீங்க அருமையா சொன்னீங்க, 1000 காலத்து பயிர்னு சொல்றீங்க. 1000 காலம் இருக்குதோ இல்லையா, 100 காலமாவது இருக்கலாம்ல. நீங்க சொல்ற அர்த்தம் அந்த இவங்களுடைய வம்சங்கள் தலைச்சு 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 வந்துகிட்டே இருக்கணும். இவங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கணும், இவங்களுடைய வம்சங்களும் சந்ததிகளும் 1000 காலத்திற்கு மேலாக தலை வாங்கி நிற்கணும். அதனாலதான் கல்யாணம் என்பது 1000 காலத்து பயிர்னு சொல்றோம். அப்போ ஒரு பெண் வர்றது அப்படிங்கிறது உங்க வம்சத்தை விருத்தி பண்றது. ஒரு ஆண் உங்க வீட்டில் வருவது என்பது உங்களுக்கு மகனுக்கு அடுத்தபடியாக மருமகனாக உங்கள் குடும்பத்தினுடைய கௌரவத்தை காப்பாத்துறதுக்கு. இதுக்கு தகுதி இருக்கான்னு பாருங்க, அப்புறம் காரு, பங்களா, நகை, ஆபரணங்களா அப்புறம் பாருங்க அப்படிங்கிறதான் நான் முத வாங்கி பார்க்குற விஷயம். எனக்கு ஒரே ஒரு கேள்வி என்ன இருக்குன்னா, அந்த திருமண பொருத்தம் அப்படிங்கிறது நிறைய ஆராய்ச்சி பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ ஒருவருடைய திருமண பொருத்தம் அப்படின்னா நீங்க எவ்வளவு நேரம் எடுத்துப்பீங்க சார்? குறைந்தபட்சம் ஒரு ஆண் ஜாதகத்தை பார்ப்பதற்கு 20 நிமிடம் ஆகுது. சரி. பெண் ஜாதகத்தை ஆய்வு பண்ணுவதற்கு 20 நிமிடம் ஆகுது. 2 ஜாதகத்தையும் இணைத்து பொருத்தம் எத்தனை இருக்குன்னு பார்க்கறதுக்கு 10 நிமிடங்கள் ஆகும். அதுக்கப்புறம் எதிர்காலத்தில் அவர்கள் சந்திக்கக்கூடிய தசாபுத்திகள் எவ்வளவு காலங்கள் இருக்கு அதை பார்க்கறதுக்கு குறைந்தது 2 பேருக்கும் பொருத்தம் பார்த்து அந்த பொருத்தத்துக்கு சரியா இருக்குங்கிற முடிவுக்கு அதோட ஜோதிடர் கடமை முடியறது இல்லை. என்னைக்கு இவர்களுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணணும், என்னைக்கு இவர்களுக்கு திருமண தேதி குறித்து கொடுக்கணும், அந்த திருமண தேதியில எந்த நேரத்துல முகூர்த்த நேரம் இருக்குன்னு சொன்னா அதுல ஒரு 10 நிமிடம் தாலி கட்டும் நேரம் சுப நேரம் இருக்கும். அந்த நேரம் எத்தனை மணிக்கு இருக்குன்னு இருக்கணும், ஆண் வீடு பெண் வீடு மறுவீடு போறது எத்தனை மணிக்குன்னு இருக்கணும், சாந்தி முகூர்த்த நேரம் எத்தனை மணிக்கு குறிச்சு கொடுக்கணும்னு இருக்கணும், மறுநாள் பெண் ஆண் எத்தனை மணிக்கு ஆண் வீடு பெண் வீடு போயிட்டு வரணுங்கிற இருக்கணும். இத்தனை வரையறைகளையும் ஃபிக்ஸ் பண்ண குறைந்தபட்சம் 2 மணி நேரம் ஆகும்.
2 மணி நேரம் ஆகும். ஸோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கு ஒரு திருமணம் நடத்துறதுக்கு. இந்த பொருத்தத்தை பத்தி பார்க்கும்போது 10 பொருத்தம் இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. இந்த 10 பொருத்தங்கிறது இப்போ நிறைய ஆஸ்ட்ராலஜில வந்து சாஃப்ட்வேர்லாம் வந்துருச்சு, நம்மளே போட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது இப்போ 7 பொருத்தம் இருக்கு, 8 பொருத்தம் இருக்கு, இதுவே சரியா இருக்குன்னு நம்மளே ஒரு சுய அனலைஸ் பண்ணும்போது செல்ஃப் அனலைஸ் பண்ணிட்டு பண்ணிடலாமே திருமணம். ஏன் அதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்? எதுக்கு வந்து இந்த ஜாதகம் பார்த்து பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு? நீங்க ஏன் அதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? வந்து 10 பொருத்தம் அப்படிங்கிறத தாண்டி முக்கியமான 5 பொருத்தங்கள் இருந்தாலே ஒரு ஜாதகம் பார்ப்பதற்கு தயாரா இருக்குன்னு அர்த்தம். அதை திருமணம் செய்வதற்கான படிநிலை சரியா இருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் முக்கியமா ஒன்று பார்க்கணும், அதுதான் கட்ட பொருத்தம்னு சொல்றது. ஒரு பெண் ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசாபுத்தி, ஆண் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி. ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்துல லக்னத்தில் அமர்ந்திருக்கிற கிரகம் மன வாழ்க்கையை சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம், மாங்கல்ய பலத்தை சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம், 12ஆம் இடங்கிற இல்லற வாழ்க்கை அயனசயன போகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகம், 5ஆம் இடங்கிற புத்திர வம்சவிருத்தியை சொல்லக்கூடிய கிரகம், 4ஆம் இடங்கிற வீடு மனை வாகன வாசலை சொல்லக்கூடிய கிரகம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சில மூல நூல்கள்ல சித்தர்கள் சொன்னதுல சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருந்தா இடுசை கதிர்கோடி எவ்விடம் தன்னில் இருந்தாலும் வாலிபம் தன்னில் அமங்களையாவாள் அப்படின்னு ஒரு விதி இருக்கு. சூரியனும் செவ்வாயும் அடிக்கடி ஒன்று சேரும். மாதக்கோள்கள் அப்படி பார்த்தா நாட்டில் வந்து இன்னைக்கு சுமங்கலிகளுடைய எண்ணிக்கையை விட இவர்களுடைய எண்ணிக்கைகள் அதிகமாக இருக்கணும் அப்படிலாம் வாய்ப்பே இல்லை. இந்த இடத்துக்கு குருவினுடைய பார்வை இருக்கா, குருவினுடைய இணைவு இருக்கா, அந்த லக்கணத்திற்கு யோக கிரகங்கள் பார்க்குதா அப்படிங்கிறதுக்காக அந்த கட்டம் பார்க்கணும். நீங்களே ஆப்பில் போட்டுறீங்க 12 பொருத்தம் என்ன வந்துட போகுது, தின பொருத்தம் வரும், கன பொருத்தம் வரும், மகேந்திரம் வரும், ஸ்திரீ திருக்கம் வரும், யோனி வரும், ராசி வரும், ராசி அதிபதி வரும், ரஜ்ஜு வரும், வேதை வரும், நாடி வரும், மரம் வரும். இதுல 12க்கு 9 இருக்கு. என்ன 9ன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த 9னுடைய அர்த்தம் என்ன? 12க்கு 9 இருக்குதுன்னா பரீட்சையில் வாங்குற மார்க்கா? 12க்கு 10 இருக்கு, 9 இருக்கு. நாங்கள் விடிய விடிய பார்த்து ஒரு ஜாதகத்தை 1 மணி நேரத்துக்கு ஆராய்ச்சி பண்ணி 12க்கு 9 இருக்குது, 10 இருக்குது, தசாபலன் நல்லா இருக்குது, வேதையும் நல்லா இல்லாமல் இருக்கு, அதே நேரத்தில் கிரகங்கள் வந்து யுத்தம் இல்லாமல் இருக்கு, தசாபலன் ஒருத்தருக்கு ஆணினுடைய நட்சத்திரத்துக்கு பெண்ணினுடைய நட்சத்திரம் எதிரிடையில் இல்லாமல் இருக்கு, இது வந்து சம்பந்திகளுக்கு பலமா இருக்கு, அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு பார்த்து பண்ற ஜாதகமே ஃபெயிலியர் ஆகிருது. அப்ப இது இறைவனால் நிர்ணயிக்கப்பட்டதா இருக்கு, இன்னாருக்கு இன்னார் விதி அப்படிங்கிறத இருக்கு. 100% நான் பொருத்தம் குறிச்சு கொடுத்ததுனால இந்த வாழ்க்கை வந்து தம்பதிகள் பிரியாம இருக்க போறாங்க அப்படிங்கிறதுல எந்த உத்தரவாதமே கிடையாது. ஜோதிடர் கேரண்டி கிடையாது. பிராப்தத்தின் அம்சமான வாழ்க்கை, உங்க விதிவசத்தால் கிடைக்கப்பட்ட வாழ்க்கை. நீங்க பிறக்கும் போதே எழுதி வச்சிடறாருங்க, இன்ன ஊர்ல இன்ன தேசத்துல இன்ன மொழியில இன்ன இனத்துல இந்த குலத்துல இத்தனை பெண் இத்தனை ஆண் இருக்கக்கூடிய இடத்துலதான் கல்யாணம் முடியுங்கிறது எழுதி வைக்கப்பட்டது. அப்புறம் பொருத்தம் ஏன் பாக்குறாங்க? அதுல இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக பொருத்தம் பார்க்கிறோம், அதுல இருக்கக்கூடிய குறைபாடுகளை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்காக பொருத்தம் பார்க்கிறோம். அந்த பொருத்தத்துல கூடுமான வரை என்ன பாதகங்கள் நடக்க போதோ அதை முன்கூட்டியே ஆராய்ச்சி பண்ணி அதற்கான கோவில்கள் ஸ்தலங்கள் தான தர்மங்களை சொல்லுவதற்காக பொருத்தங்கள் பார்க்கிறோம். அதெல்லாம் பண்ணும்போது இல்ல ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதுல இருந்து விடுபட முடியுமா? இறையருளால கண்டிப்பா விடுபட முடியும். ஏன்னா இப்போ 2 மனங்கள் வந்து பொருத்தமா இருக்கு, நீங்க சொன்ன மன பொருத்தம் வந்துருச்சு, இருவரும் வந்து நேசிக்கிறாங்க அப்படின்னும் போது திருமணத்திற்குன்னு பொருத்தம் பாக்குறாங்க. அப்படி அந்த டைம்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பொருத்தத்துல அந்த கட்டத்துல பிரச்சனை இருக்கு அப்படின்ற பட்சத்துல அவங்க திருமணம் பண்ணக்கூடாதா? அதாவது இந்த 12க்கு நீங்க சொன்னீங்க 10 பொருத்தம்னு சொன்னீங்க, அதுல முக்கியமா தினம் இல்லைன்னா கன பொருத்தம் வேணும். தினம்ங்கிறது சேமமா இருக்கிறது, கணங்கிறது மன ஒற்றுமையோட இருக்கிறது, மகேந்திரங்கிறது குழந்தை விருத்தி வம்ச விருத்தியை சொல்லக்கூடியது, ஸ்திரீ திருக்கங்கிறது மணப்பெண்ணினுடைய ஆயுள் விருத்தியை சொல்லக்கூடியது, வர்ற பெண்ணினுடைய ஆயுள் பலம் இந்த கணமனை கட்டுனா சிறப்பா இருக்கணும்னு சொல்லக்கூடியது. ராசிங்கிறது உங்க வம்சத்தையும் மன ஒற்றுமையையும் வம்ச விருத்திகளையும் ஒன்றுக்கு மேற்பட்ட குழந்தைகளையும் உங்களுடைய குலம் தொடர்ச்சியா தலைத்து ஓங்குவதையும் சொல்லக்கூடியது. ராசி அதிபதி அப்படிங்கிறது பெண் வீட்டாருக்கும் ஆண் வீட்டாருக்கும் இருக்கக்கூடிய பரஸ்பர உறவு நிலைகள், சம்பந்திகளுடைய நட்பு பொருத்தத்தை பத்தி சொல்லக்கூடியது. வசியங்கிறது ஒருவருக்கொருவர் சண்டை போட்டாலும் பிடிச்சுக்கிட்டாலும் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படின்னு வாழக்கூடியது. நைட்டு பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் இதோட முடிஞ்சிச்சுரா யுத்தம்டா நினைப்பாங்க, காலையில் பார்த்தீங்கன்னா சந்தோஷமா ஒன்னா சோடியா வண்டியில் போயிட்டு இருப்பேன். இது எப்போ சாத்தியம்னு கேட்டிங்கன்னா வசிய பொருத்தம் நல்லா இருக்கும். அங்கே 1008 பிரச்சனைகள் வந்தாலும் ஈவன் பண்ணி போகக்கூடாதுங்கிற அளவுக்கு ஆயிடும், அந்த வசியம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து தீர்க்க சுமங்கலி அப்படின்னு சொல்லுவாங்க, மாங்கல்ய பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் தான் தாலியா கழட்டி தொங்க போட்டுறோம்ல அப்புறம் எப்படி அப்படின்னு கேட்கக்கூடாது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா மாங்கல்ய பலம் என்பது இந்த கணவனுடைய உதவி, இந்த மனைவியினுடைய உதவி ஆயுள் உள்ளவரை உங்களுக்கு கிடைக்குமா? இருவரும் பரஸ்பர நட்பா இருப்பீங்களா? 2 பேருக்கும் ஆயுள் பலத்தோட இருப்பீங்களா?
அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் முக்கியமான பொருத்தம் தாலி பொருத்தம்னு சொல்லக்கூடிய ரஜ்ஜு பொருத்தம். இந்த ரஜ்ஜு பொருத்தம் இல்லைன்னு சொல்லிட்டா நோட்டை முடி கையில் கொடுத்துருவாங்க. எத்தனை பொருத்தங்கள் இருந்தாலும் ஐயோ இதுக்கு நான் ஆள் இல்லை சாமி அப்படின்றாங்க. நான் உட்பட ரஜ்ஜு பொருத்தம் இல்லைன்னு சொன்னால் கொடுக்க அது பொருத்தம் இல்லைன்னு சொல்லிடுவோம். சில விதிவிலக்கா இந்த ரஜ்ஜில் ஒருத்தருக்கு ஏறு பாத ரஜ்ஜு, ஏறு தொடை ரஜ்ஜு, இந்த மாதிரி ரஜ்ஜு கழுத்து ரஜ்ஜு, இப்படிலாம் ரஜ்ஜுகள் இருக்கு. இதே ஒரே ரஜ்ஜு விஷயத்துல ஒருவருக்கு ஏறுமுகமாகவும் மற்றவருக்கு இறங்கு முகமாகவும் இருந்தா உத்தமம். ஒரே ரஜ்ஜு விஷயத்துல 2 பேருக்கும் ஏறுமுகமா இருக்கு, 2 பேருக்கும் இறங்கு முகமா இருக்குன்னு சொன்னா அந்த இடத்துல வந்து ரஜ்ஜு இல்லை அப்படின்னு அதுக்குள்ளேயும் விதிவிலக்குகள் இருக்கு. அப்ப இது மாங்கல்ய பொருத்தம் முக்கியமா வந்துருது, வசியத்துக்கு அடுத்துதான் வந்துருது. அடுத்து வந்து தாம்பத்தியத்தை சொல்லக்கூடியது, அது வந்து யோனி பொருத்தம், இல்லற வாழ்க்கையை சொல்லக்கூடிய பொருத்தம் அப்படின்னு சொல்றாங்க. மரங்கள் வம்சங்களை விருத்திய பண்ணக்கூடியது. வேதை பொருத்தங்கிறது தம்பதிகளுக்கு உண்டான சௌக்கியங்கள், அவங்களுக்கு தேவையான அனைத்து வசதி வாய்ப்புகளும் இந்த பூவுலகில் கிடைக்குமா, அவர்களுக்கு வாழ்க்கை பாக்கியங்களை நிலைக்குமா இப்படின்னு சொல்லக்கூடியது. இதை தாண்டி செவ்வாதோஷம் ராகுகேது தோஷம் ஜாதகத்துல இருக்கா அப்படின்னு. தோஷம் என்பது குற்றம், அந்த கிரகத்தினுடைய ஆதிக்கம் வீரியம் உங்களை வாழ்க்கையில பாடாப்படுத்தும் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் அந்த தோஷத்தை பார்க்கறது. அதுல குறிப்பா வந்து செவ்வாய் தோஷம் ஆணுக்கு ஒரு விதமா சொல்லுவோம், பெண்ணுக்கு ஒரு விதமா சொல்லுவோம். அதுல 4, 8, 12 இருந்தால் செவ்வாயினால் வரக்கூடிய தோஷம் அதிகமா இருக்கு. 2ஆம் இடங்கிற குடும்பஸ்தானத்துல இருந்தா அதிகமா இருக்கு. செவ்வாயினால இவங்களுக்கு சண்டை சச்சரவுகள் வழக்குகள் வரும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பெண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கு அப்படின்னா ஆணுக்கும் செவ்வாய் தோஷம் இருக்கணுமா? அப்படி இருக்கக்கூடிய ஜாதகம் தான் திருமணம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா நிறைய திருமணங்கள் வந்து செவ்வாய் தோஷத்தினாலே நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, நடக்காமே போகுது. சரி, அதாவது ஸ்ரீனிவாசன் பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கத்துல 100வது பக்கத்துல செவ்வாய் தோஷத்தை பற்றிய முழு விவரம் கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, ஒரு பஞ்சாங்கத்தினுடைய விலை 140 ரூபா. ஒவ்வொருவருடைய வீட்டிலும் இருக்க வேண்டிய மாபெரும் பொக்கிஷம், பகவத்கீதைக்கு அடுத்த புனிதமாக நாம் போற்றக்கூடிய பஞ்சாங்கம் என்பது ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கணும். இந்த பஞ்சாங்கத்தில் அந்த பக்கத்தில் எடுத்து படித்து பாருங்கள், தயவு செய்து படிச்சு பாருங்க. அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, செவ்வாய் பகவான் என்பது எல்லாருக்கும் தோஷமாக அமைவதில்லை. செவ்வாய் இருக்கும் ஸ்தானநாதன் குருவை கூடினாலோ பார்த்தாலோ, வளர்பிறை சந்திரனை கூடினாலோ பார்த்தாலோ, சுக்கிரனால் பார்க்கப்பட்டாலோ சேர்ந்தாலோ, செவ்வாய்க்கு வீடு கொடுத்தவன் நட்பு நிலைகளில் இருந்தாலோ செவ்வாயினால் வரக்கூடிய எவ்வகை தோஷமும் இல்லை. கடகம் சிம்மம் லக்னகாரர்களுக்கு செவ்வாயினால் வரக்கூடிய பாதிப்புகள் இல்லை. செவ்வாய் சனீஸ்வரனுடைய தொடர்பை பெற்றாலோ பார்த்தாலோ சேர்ந்தாலோ செவ்வாயினால் வரக்கூடிய தோஷம் இல்லை. செவ்வாய் ஆட்சி வீடுகளில் அமர்ந்து அந்த லக்கண யோகங்களால் பார்க்கப்பட்டால் செவ்வாய் தோஷம் இல்லை. இதன்படி பார்த்தால் 100க்கு 10 பேருக்கு கூட செவ்வாய் தோஷம் கிடையாது. இது விஷயமாக குழப்பமடைந்து திருமணத்தை நிறுத்த வேண்டாம் அப்படின்னு தெல்ல தெளிவா போட்டிருக்காங்க. ஏதோ ஜோதிடர்கள் வந்து செவ்வாய் தோஷம் இருக்கு செவ்வாய் தோஷம் இருக்குன்னு கழிச்சு கட்டுற மாதிரி நம்ம மக்கள் ஃபீல் பண்றாங்க, நேயர்கள் ஃபீல் பண்றாங்க. செவ்வாய் தோஷம் இருக்குன்னு கழிச்சு கட்டிக்கிறது நீங்க தான் வர்றதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஆப்ப வச்சு 12க்கு 9 இருக்கு 8 இருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கு அது இருக்கு இது இருக்குன்னு நீங்களே முடிவு பண்ணிடுறீங்களே. செவ்வாய் தோஷத்திலாம் ஒரு பெரிய பாதிப்பு இல்லை, 10 பேருக்கு கூட இருக்காது. சர்ப கிரகங்கள் இது முக்கியமா கவனிக்க வேண்டியதா இருக்கு. சரி, சர்ப கிரகங்கள்னா ராகு பகவான் கேது பகவான் லக்னத்துல உட்காரும் பொழுது ஒருத்தருக்கு குணக்கேடுகளை உண்டு பண்றார். அதுக்குன்னு லக்னத்துல ராகு இருக்கிறவங்க எல்லாம் கெட்டவங்கன்னு அர்த்தம் கிடையாது. அதுதான் திரும்பவும் நான் சொல்றேன், அந்த ராகு எந்த நிலையில இருக்கிறார் எந்த லக்னத்துல இருக்கிறாங்க பொறுத்து இருக்கு. அப்புறம் லக்னத்துக்கு குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல ராகு பகவானும் கேது பகவானும் இருக்கும்போது ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்றாங்க, பாவ கிரகங்கள் அதுல வந்து ராகு கேதுகள், ராகு பகவான் எங்க இருக்கிறாரோ அதற்கு எதிர் துருவத்துல கேது பகவான் இருப்பார், கேது பகவான் எங்க இருக்கிறாரோ அதற்கு எதிர் துருவத்துல ராகு பகவான் இருப்பார் 180 டிகிரியில. அப்ப லக்னத்துல ராகு இருக்கும்போது 7ல கலத்தர வாழ்க்கையில கேது வந்துடும், அல்லது லக்னத்துல கேது இருக்கும்போது 7ல கலத்தர ஸ்தானத்துல ராகு வந்துடும். 2ஆம் இடத்துல கேது இருக்கும் போதே 8ஆம் இடத்துல ராகு வந்துடும், 2ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது 8ஆம் இடத்துல கேது வந்துடும். அப்ப இந்த மாதிரியான ஜாதகங்கள்ல அதிகப்படியான இருக்கிறதுலேயே ஒரு கணவன் மனைவியினுடைய தாம்பத்தியத்துல வரக்கூடிய பிரச்சனையில முக்கியமான பிரச்சனை சந்தேக பிரச்சனை. தங்கத்தட்டுல வச்சு தாங்கிக்கிற மனைவியா இருந்தாலும் கூட எனக்கு என்னமோ ஒரு நூல் சந்தேகமா இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த குணக்கேடுகள் சம்பந்தம் இல்லாத ஆர்கியூமெண்ட் பண்றது, ஒன்றும் இல்லாத பிரச்சனை, சாப்பாட்டில் உப்பு இல்லைன்னா ஒரு டீஸ்பூன் சேர்த்து போட்டுக்கிட்டா சரியா போச்சு அவ்வளோதானே, அதுக்காக சாப்பிடாம எந்திரிச்சு போயிடுவாங்க. ஒன்றும் இல்லாத விஷயத்தை பேசி பெருசாக்கி விட்டுருவாங்க.
வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயம் 4 பேர் பஞ்சாயத்து பண்ற அளவுக்கு வெளியில போயிடும். போயிடும். 4 பேர்கிட்ட கூப்பிட்டு சொல்லாம மன ஆறுதலே அடைய மாட்டாங்க. ஒரு எதிரும் பொதிருமான வாழ்க்கை இருந்துகிட்டே இருக்கும். அப்போ போதுமடா சாமி, இதுக்கு மேல வேணாம்டா அப்படின்றோம். தடிமனான வார்த்தைகள் வந்துடும். ஏன்னா வாக்குஸ்தானத்துல பாவகிரகங்கள் வலுப்பெறும் பொழுது, ராகு கேது வலுப்பெறும் போது, சுபகிரகங்கள் பார்வை இல்லாம இருக்கும்போது தாம் பேசுற சொல்லு, ஒரு சொல்லு வெல்லும், ஒரு சொல்லு கொல்லும். அப்ப பேசுற வார்த்தை ரொம்ப எதிர் துருவத்தில் இருக்கக்கூடிய கணவனையோ மனைவியவோ பாதிக்கும் விதமா அமைஞ்சு போறோம். சில பேர்லாம் பாத்தீங்கன்னா தன்னைத்தானே 10 நாள் கூட வருத்திக்கிறவங்க, அந்த பைய தூக்கிட்டு அப்படியே மனநல சித்தப்பிரமையாகி வீட்டை விட்டு வெளியில போறவங்க, அதே மாதிரி அதிகப்படியா வழக்காடு மன்றத்துல போய் நிற்கிறவங்க, ஊர் பஞ்சாயத்தின் மூலியமா நின்று தீர்வு பார்க்குறவங்க, குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு பஞ்சாயத்து சொல்லி என் மனைவி இப்படி பண்ணுது, என் கணவன் இப்படி பண்றாருன்னு தன் குடும்பம் தானாக தீர்த்துக்கக்கூடிய பிரச்சனைகளை கூட இன்னொருத்தரை வச்சுத்தான் தீர்க்கணும்னு முடிவுக்கு பண்றவங்களுக்கு போறான் சர்ப கிரகங்களுடைய பாதிப்புகள் அதிகமா இருக்கு. அந்த சர்ப கிரகங்கள் செவ்வாயோட சேரும் பொழுதோ சனீஸ்வரனோட சேரும் பொழுதோ ஜோதிடத்துக்குன்னே திருமண பொருத்தத்துக்குன்னே சில ரூல் இருக்குங்க. சரி, இந்தந்த கிரகங்கள் இந்தந்த இடத்துல சேரக்கூடாது, இந்தந்த கிரகங்கள் இந்தந்த இடத்துல சேர்ந்து இருக்கணும், இந்தந்த கிரகங்கள் இந்தந்த வீடுகள்ல இருக்கணும்னு இருக்கு. அதை பத்தி பேசினா 10 எபிசோடு போடலாம். அப்ப இந்த திருமண பொருத்தத்துல இந்த கிரகங்களுடைய சேர்க்கைகள் எங்க இருக்கு, இது ரொம்ப முக்கியமா பாக்குறதுக்கு கட்ட பொருத்தத்துல பாத்துக்கணும். அப்புறம் திசை வேதை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்போ ஒருத்தர் ஒரு நட்சத்திரத்துல பிறக்கிறாரு, ஒரு திசையின் அடிப்படையில் அப்படியே வந்துகிட்டே இருப்பார். இன்னொருத்தர் வேற நட்சத்திரத்திலே பிறந்திருந்தாலும் கூட அந்த வயது வித்தியாசத்தின் காரணமாக ஏக திசைகள் சரியான வயசுல வந்துடும். இப்போ ஒருத்தருக்கு சுக்கிர திசை நடக்குது மனைவிக்கு, கணவனுக்கும் அதே சுக்கிர திசை. இவருக்கு ராகு திசை நடக்குது, மனைவிக்கும் அதே ராகு திசை. இவருக்கு கேது நடக்குது, அங்கே கேது, இங்க குரு நடக்குது, அங்கே குரு. அல்லது இன்னைக்கு குரு திசை நடக்குது, ஒரு 4 வருஷம் கழிச்சு சனி திசை வரப்போது, அங்கேயும் சனி திசை ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கு, இந்த திசையோட அந்த திசை போய் கிராஸ் ஆக போகுது. புத்திகள் மாறுபட்டாலும் கூட ஏக திசைகள் நடக்கும்போது அதுக்கு பேர் திசை வேதை அப்படின்னு சொல்றாங்க. இது 2 பேரையும் என்ன செய்யும் கேட்டீங்கன்னா மன ரீதியான போராட்டங்களை கொடுத்துரும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், 12க்கு 10 பொருத்தம் இருந்தாலும் இந்த திசைகள் யுத்தமா இருக்கும் பட்சத்துல, திசைகள் வேதையா இருக்கும் பட்சத்துல அவர்களுக்கு பிரிவு என்பது வந்துருது. நான் எத்தனையோ பல 100 ஜாதகங்களை பார்த்திருக்கிறேன். பொருத்தம் நிறைவா இருக்கும், அதனாலதான் அவங்க கூட என்ன செய்யறதுன்னு கேட்டீங்கன்னா, பொருத்தம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, நல்ல வாழ்க்கை இருக்குன்னு சொன்னாங்க, ஆனா பொருத்தம் இல்லாம போச்சுன்னா, தயவு செய்து ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், எத்தனை பொருத்தங்கள் இருக்குங்கிறத முக்கியம் இல்ல, நீங்க என்ன வரம் வாங்கிட்டு வந்திருக்கீங்கிறதா முக்கியம். இங்க ஜாடிக்கேத்த மூடி தான் சேருது, ஊழ்வனைக்கு தகுந்த மாதிரி தான் வாழ்க்கை சேருது. இதுல ஒவ்வொரு திருமணத்திற்குமான விதிமுறைகளே ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த காலத்திலேயே நீங்க சொல்றாங்க தீண்டாமை இருந்தது, ஜாதி மத வேறுபாடுகள் இருந்தது, இனம் குல கோத்திர பாகுபாடுகள் இருந்ததுன்னு சொல்றாங்க. ஞானிகள் சொல்லி வச்சது பல 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கலப்பு திருமணத்தை பத்தி சொல்லியிருக்கிறாங்க, மதமாற்ற திருமணத்தை பத்தி சொல்லியிருக்கிறாங்க, இனம் குலம் கோத்திரம் கடந்த திருமணத்தை பத்தி சொல்லியிருக்கிறாங்க, தாய்மாமன் மகளை யார் கட்டுவான்னு சொல்லியிருக்கிறாங்க, அத்தை மகனை யார் கட்டுவான்னு சொல்லியிருக்கிறாங்க, சகோதர வழி உறவுகளிலேயே திருமணம் முடிப்பவர்கள் யாருன்னு சொல்லியிருக்கிறாங்க, தன்னை விட வயதிற்கு மூத்த பெண்ணை திருமணம் முடிப்பவர்கள் யாருன்னு சொல்லியிருக்கிறாங்க, குழந்தையோடு இருக்கக்கூடிய பெண்ணை திருமணம் முடிப்பவர்கள் யாருன்னு சொல்லியிருக்கிறாங்க, விவாகரத்து பெற்ற பெண்ணை திருமணம் முடிப்பவர்கள் யாருன்னு சொல்லியிருக்கிறாங்க, விதவாதோஷம் பெற்றவர்களை திருமணம் முடிப்பவர்கள் யாருன்னு சொல்லியிருக்கிறாங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் முடிப்பவர்கள் யாருன்னு சொல்லியிருக்கிறாங்க, திருமணம் முடித்து பிரிவாகி மறுவாழ்க்கை சிறப்பா இருப்பவர்கள் யாருன்னு சொல்லியிருக்கிறாங்க. திருமண பாவகத்துல இத்தனை அம்சங்கள் ஞானிகள் அன்றே எழுதி வச்சிருக்கிறாங்க. இவ்வளவு ஆராய்ச்சியில எழுதப்பட்டிருக்கு. இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் அப்படின்னா இந்த மறுமணம் யாருக்கு நடக்கும் அப்படிங்கிற விஷயம், அதுக்கு ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்களேன். அதிகப்படியா அந்த துலா லக்னம், துலாம் ராசி, இதுல உடனே பயந்துடக்கூடாது. இதுல 7ஆம் அதிபதி செவ்வாய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அது திருமண வாழ்க்கையில ஒன்றுக்கு மேற்பட்ட தார அமைப்புகள் ஏற்படுது. அதுக்கப்புறம் சூரியன் புதன் சுக்கிரன் வாளோடி கிரகங்கள் பொதுவா சேர்ந்தே பயணிக்கக்கூடிய கிரகங்கள். அந்த 3 கிரகங்களும் சேர்ந்து களத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய 7ஆம் பாவமும் 2ஆம் இடக்கிற குடும்பஸ்தானமும் பாவ கிரகங்களுடைய ஆளுமைக்கு ஆட்படும் பொழுது அவர்களுக்கு தார தோஷம் ஏற்பட்டு இருதார திருமணம் தோஷம் ஏற்படுகிறது. சனி சந்திரன், சனி செவ்வாய், சனி சூரியன், சனி ராகு, சனி கேது, குரு செவ்வாய், குரு ராகு, குரு கேது சேர்ந்து இந்த சேர்க்கைக்கு சுபர்களுடைய பார்வை இருந்துட்டா
சூப்பர் வாழ்க்கை. சரி. சுபர்களுடைய பார்வை இல்லைன்னு சொன்னா கொஞ்சம் குழந்தை பேருடைய பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும் என்ற நிலை, தாரதோஷம் பெற்ற பெண்ணை திருமணம் பண்ண வேண்டிய நிலை இது ஏற்படுது ஜாதகத்துல. அடுத்து வந்து சனிச்சந்திரனுடைய சேர்க்கை புனர்ப்புன்னு ஒண்ணு உண்டு பண்ணிடுது. அது திருமண வாழ்க்கையை பேச்சுவார்த்தை வரை வந்து முடிக்கும் போது கூட தடைகளை கொடுக்குது. சிலருக்கு சுபர்கள் பார்வையில் இருந்தா நல்லபடியில திருமணம் முடிஞ்சிருது. அடுத்து வந்து சூரியன் ராகு, சூரியன் செவ்வாய், சூரியன் கேது, இந்த கிரக சேர்க்கைகள் 2ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல 7ஆம் இடத்துல தொடர்பு கொள்ளும் பொழுது மன வாழ்க்கைகள்ல தொந்தரவு வந்துருது. சரி. கேது சனி, கேது செவ்வாய், கேது ராகு சேரும் பொழுது மன வாழ்க்கையில தொந்தரவு வந்துருது. 12ஆம் இடங்கிற போக வாழ்க்கை ஸ்தானத்துல சனிக்கேது, சனிச்சந்திரன், சனிக்கேது சேரும் பொழுது சந்நியாச யோகம்னு உண்டு பண்ணிடுது. கல்யாணம் பண்றது முக்கியம் இல்ல, ஒரே வீட்டுக்குள்ள ஒருத்தர் ஹால்லையும் ஒருத்தர் வந்து ரூம்லையும் தூங்குறது, ஒரே வீட்டுக்குள்ள கணவன் வந்து பகையோட பல வருஷங்கள் பேசாம இருக்கிறது, அல்லது திருமணம் முடிச்ச உடனே அவர் வெளிநாடோ வெளியூரோ, அதுபோல அந்த தலைவனை பிரிய வேண்டும், தலைவியை இவர் பிரிய வேண்டும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா வேலை நிமித்த காலமாக டிரான்ஸ்ஃபர் வாங்கியிருப்பாங்க, வரவே முடியாது. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒட்டு உறவுமா இருப்பாங்க, தூக்கி அடிப்பான், சென்னைக்கு வேலை இருந்தா போ, இந்த ஊருக்கு போகணும், ஒரு 300 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வேலை இருக்கும், லீவ் விட்டா கூட ஒரு நாள் வந்துட்டு சாயந்தரமே பெட்டி தூக்கிட்டு ஓடுற மாதிரி இருக்கும். கல்யாணம் முடிச்ச உடனேயே ராணுவம் இந்த மாதிரி இடங்கள்ல போய் நாட்டுக்காக சேவை பண்ணணுங்கிற பிரிவுல இருக்கிறவங்க ஏதோ ஒரு வகையில இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அது எல்லாமே கிரக காரத்துவம் தான். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம தென் தமிழகத்துல முக்கால்வாசி பேர் வெளிநாடுகளில் தான் வசிக்கிறாங்க. அந்த பகுதியில் பூரா பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் ஸ்கூட்டி ஆக்டிவாக ஓட்டிக்கிட்டு பேங்க்குக்கு போகிறது, பிள்ளைகளை படிக்க வைக்கிறது, எல்லா வேலையிலையும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இது எல்லாமே கிரகங்களுடைய இணைவுகள்னால தான் வருது. அந்த இணைவு சுட்டி காட்டும். அந்த இணைவு இருக்கும் பட்சத்தில் அதுக்கு தகுந்த மாதிரி இணைவுள்ள ஜாதகங்கள் எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு பார்த்துக்கணும். அது விதிவசத்தால் வந்தாலும் கூட ஒவ்வொன்றுக்கும் ஆலயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் இதில் உள்ள குறிப்புகளே. இந்தந்த கிரக சேர்க்கைக்கு இன்னென்ன கோவில், இந்த மாதிரி ஜாதகத்துக்கு இந்த மாதிரி நேரத்துல தாலி கட்டணும், இந்த ஜாதகத்துக்கு இந்த கோவில்ல கல்யாணம் பண்ணணும், இந்த ஜாதகத்துக்கு இன்னொருகள் முன்னிலையில கல்யாணம் பண்ணணும். சில பேர் நான் என் தலைவர் முன்னாடி தான் கல்யாணம் பண்ணுவேன்ட்டு மூர்த்த நேரத்தை மிஸ் பண்ணிடுவாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. இந்த டயத்துல கல்யாணம் பண்ணணும், இந்த திசைகளில் இருக்கக்கூடிய ஆலயங்கள்ல சென்று கல்யாணம் பண்ணணும், இந்த ஜாதகத்துக்கு முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணினதுக்கு அப்புறம் இத்தனாவது மாதத்துல கல்யாணம் பண்ணணும், இந்த ஜாதகத்திற்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்ட உடனேயே 2-3 வாரத்துக்குள்ளேயே கல்யாணத்தை முடிச்சிடணும், அல்லது முதல் நாள் நிச்சயதார்த்தம் முடிந்தால் கல்யாணம். பையன் யாரையோ லவ் பண்ணாருங்க, வேணான்ட்டாருங்க, கடைசி நேரத்தில் பிரிஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே கிரகங்களுடைய சேர்க்கையினால வந்துடுது. அதுல காதல் திருமணத்தை சொல்லக்கூடிய கிரகங்கள்னு இருக்கு. அது பொருத்தம் பார்க்கறதுக்கு முன்னாடியே அதை பார்த்து, சில ஜாதகங்கள்லாம் ரொம்ப நம்பிக்கையா இருப்பாங்க, பொருத்தம் பார்க்க போகும்போது ஜோதிடர்கள் சொல்லுவாங்க இது காதல் திருமணம் பண்ணக்கூடிய ஜாதகம், இந்த ஜாதகம் அந்த பொண்ணு லவ் பண்ணுதான்னு கேளுங்க, பையன் விரும்புறாரான்னு கேளுங்க, அது இல்லைன்னா என்கிட்ட கொண்டுட்டு வாங்கம்பாங்க. இவர் என்னமோ பெரிய டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சு நடத்துற மாதிரி பெரிய உளவியல் புலியா இருப்பாரு, உளவாளியா இருப்பாரு, வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுங்கிறத கண்டுபிடிக்க முடியாம கண்ணை கட்டி விட்டுரும். அப்போ அந்த கிரகங்கள் வந்து சேர்ந்து இருக்கிறத காதல் திருமணத்தை பத்தி கண்டுபிடிச்சிடலாம். சரி. ஆனா இப்ப இந்த காதல் திருமணம் நடக்கும் அப்படின்னு இந்த ஜாதகத்துல சொல்றாங்கன்னா எதை வச்சு சொல்ல முடியும்? என்ன கிரகம் அதுக்கு காரணம்? காதல்ல திருமணம் நடக்குமான்னு சொல்ல முடியும், காதல் பண்ணி திருமணம் ஃபெயிலியர் ஆகுமான்னு சொல்ல முடியும், காதல் பண்ணி திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் பிரிவாங்கன்னு சொல்ல முடியும், அல்லது காதல் பண்ணி திருமணம் முடித்து அந்த காதல் தெய்வீக காதலா லைலா மஜ்னுனையவே இவங்க மிஞ்சிருவாங்கன்னு சொல்ல முடியும். அதுதான் ஞானிகள் சொல்றாங்க. எல்லாத்துக்கும் யாரு காரகர்னா சுக்கிரன். அவரது பேரே வந்து ரன், சுக்கிரன். அவர் வந்து என்ன பண்ணுவார்னா சுத்தி சுத்தி அடிப்பார். காதல் ஒன்னும் கடவுள் இல்லையடா, எல்லாம் ஹார்மோன் செய்யும் கலகம் தானடான்னு சொல்றேன். ஹார்மோன் யாரு சொல்றது? ஹார்மோனை உருவாக்குறது யாரு? சுக்கிரன். நீங்க பெரிய அறிவியல்ல சொல்லிட்டீங்க, ஹார்மோன் இன்பேலன்ஸ் ஆயிருச்சுன்னு சொன்னா அவங்க வந்து காதல் வயப்படுவாங்க. ஹார்மோன் இன்பேலன்ஸ் பண்றது யாருப்பா? அதான் சுக்கிரன். இந்த சுக்கிரன் செவ்வாயோட சேரும் பொழுது வாடா பார்த்துக்கலாம். அப்ப அந்த அளவுக்கு தைரியத்தை கொடுப்பவர். செவ்வாய் வீட்டில் சுக்கிரன் இருந்தாலும், சுக்கிரன் வீட்டில் செவ்வாய் இருந்தாலும், செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்து இருந்தாலும், செவ்வாய் சுக்கிரன் பரஸ்பர பார்வையோடு இருந்தாலும், 3 கூடையவனோடு செவ்வாய் சேர்ந்தாலும் பார்த்தாலும், 5ஆம் இடம்ங்கிற காதல் வயப்படக்கூடிய சொல்லக்கூடிய ஸ்தானத்துல சந்திரன் சுக்கிரன் இருந்தாலும், சந்திரனை சுக்கிரன் எங்கிருந்து பார்த்தாலும் சேர்ந்தாலும் காதல் வயப்படுவார்கள். எங்க டிபேட் பண்ண சொல்லுங்க, இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க. காதல் திருமணம் பண்ண ஜாதகத்தை பூரா எடுத்து வைங்க, இந்த சேர்க்கை இருக்குதா இல்லையான்னு பாருங்க. அதே செவ்வாயோட ராகு கேது சேர்ந்திருக்கிற ஜாதகம், அதே செவ்வாய் சுக்கிரனோட ராகு கேது பார்வை இருக்கிற ஜாதகம், சொந்த தாய்மொழி அல்லது சொந்த இனம், சொந்த கோத்திரம், இதுகளை கடந்து திருமணம் நடக்குது இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க.
இதெல்லாம் உண்மைதாங்க. சும்மா அது பொய் இது பொய்ன்னு சொல்றாங்க. அப்புறம் யார் பொய்ன்னு சொல்றாங்களோ ரகசியமா ஜோசியரை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வச்சுக்கிட்டு பரிகாரம் பண்ணிக்கிட்டு கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கிறது எல்லாம் உண்மைதான். கட்டத்துல இருக்குல்ல, அதை நீங்க 10 அடுக்கு பாதுகாப்பு போட்டு வச்சிருந்தாலும் படிதாண்டணும்னு விதி இருந்தா நடத்தியே ஆகும்ல. இப்போ இந்த திருமண பொருத்தம் பார்க்கும்போது இது காதல் திருமணம் ஆகக்கூடிய ஜாதகம், இது மறுமணம் ஆகக்கூடிய ஜாதகம், இந்த மாதிரிலாம் நீங்க சொல்றீங்கல்ல, கேட்டகரைஸ் பண்றீங்க. இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இவங்களுக்கு இது நடக்காம இருக்கிறதுக்கு, அதாவது ஒரு திருமணம் சக்சஸ்ஃபுல்லா நடக்கணும் அப்படின்னா அவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னா இருக்கா, போக வேண்டிய கோவில் அப்படின்னா? இது ஒவ்வொரு ராசி லக்னத்தை பொறுத்து மாறுபடுது. சரி. அந்த ராகு பகவான் இருக்கிற இடத்தை பொறுத்து மாறுபடுது, கேது பகவான் இருக்கிற இடத்தை பொறுத்து மாறுபடுது. பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் நீர் நிலம் நெருப்பு காற்று ராசின்னு மாறுபடுது. காளஹஸ்திக்கு யார் போகணும், திருநாகேஸ்வரம் யார் போகணும், தென் காளஹஸ்தீஸ்வரரை யார் பார்க்கணும், திருப்பாம்புரத்துக்கு யார் போகணும், எந்த ராகு கேது ஸ்தலங்களுக்கு எந்த நாளில் சென்று இவர்கள் பூஜை பண்ணணும், வெள்ளிக்கிழமை ராகு காலம் உகந்ததா, வியாழக்கிழமை ராகு காலம் உகந்ததா, செவ்வாய்க்கிழமை ராகு காலம் உகந்ததா அப்படிங்கிறது ஒவ்வொருவருடைய சுய ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதுல குழந்தை பாக்கியம் இந்த தசாபத்தி கொடுக்கும்னு அமைப்பு இருக்கும். அதுவரையும் எத்தனை ஆலயங்கள் எத்தனை கோவில்கள் நம்ம பரிகாரங்கள் பண்ணினா கூட காலம் கடந்து போயிட்டே இருக்கும். சில பேருக்கு சில மகான்களுடைய கோவில்கள், சித்தர்களுடைய இந்த சித்தர் கோவிலுக்கு நான் போனேன், தொடர்ச்சியா ஒரு 3 வாரம் போனேன். 4வது வாரத்துல எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சது. என் குலதெய்வம் கோயிலுக்கு 10 அமாவாசை போக சொன்னாங்க, 11வது அமாவாசையில குழந்தை பாக்கியம் கிடைச்சது. இந்த மாதிரி தேவிப்பட்டினம் போக சொன்னாங்க, திருப்புல்லானி போக சொன்னாங்க. எப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருவருடைய ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி புத்திர பாக்கியத்திற்கு அந்த குரு எங்க இருக்கிறாரு, காரக கிரகம், 5ஆம் பாவகத்தில் இருக்கிற கிரகம் என்ன, 5ஆம் பாவத்தை பார்க்கும் கிரகம் என்ன, இதை பொறுத்து அவர்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் வெற்றியடையுது. இதெல்லாமே திருமண தடை, இருதார தோஷம், தனித்தனி கோவில்கள், தனித்தனி ஆலயங்கள் இருக்கு. ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு ராசிக்குமே மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆமா. திருமணத்திற்கு நம்ம ஒரு கோவிலுக்கு போகணும் அப்படின்னா அது தனித்தனியா பார்க்கணும். அடுத்தடுத்த வீடியோக்கள்ல இதை பத்தி நம்ம நிறைய பேசலாம் சார். ஸோ மிக்க நன்றி. நிறைய விஷயங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். திருமண பொருத்தம் எந்த அளவுக்கு முக்கியம், என்னென்னலாம் பார்க்கணும், எங்க நம்ம தவறு பண்றோம், எந்த இடத்துல நம்ம மிஸ் பண்றோம் அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். மிக்க நன்றி. நன்றி. உங்களுக்கு நன்றி. நம் நேயர்களுக்கு நன்றி. தொடர்ந்து நம்ம இது சம்பந்தமா அடுத்தடுத்த பதிவுகளை தொடர்ச்சியா போட இருக்கோம்.